வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கையை வகுக்க மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முன்னாள் மத்திய அமைச்சரவை செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு 200 பக்க அறிக்கையை மத்திய அரசு சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில தான் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை தேர்வு நடத்தக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையாக ஒரு சிக்கல் என்னன்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பயம், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை வந்து மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, அவர்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை வந்து நம்முடைய தேர்வு முறை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுடைய ஒரு படித்து விட்டு அதை மட்டும் புரிந்து கொண்டார்களா என்பதை தெரிவித்து அதில் அல்லது வந்து திருப்பி அதை ரோட் எக்ஸாமினேஷன் மாதிரி அதை மனப்பாடத்தை பண்ணி அதை கொட்டி இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் நம்முடைய தேர்வு முறை இருந்திருக்கிறது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இதையெல்லாம் வந்து நம்முடைய குறைகளாக நம்ம திருப்பி சொன்னதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நீங்கள் வந்து இந்த மத்திய அரசு சிபிஎஸ்இ பள்ளிகளில் வந்து நீங்கள் இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் முறை வந்து கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த 5ஆம் வகுப்பு வரை இன்று வந்து நீங்கள் தேர்வே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்றதுல எனக்கு வந்து உடன்பாடு உண்டு. என்னன்னா, அதில் ஏற்கனவே அவர்கள் மாணவர்களுடைய வளர்ச்சியை படிப்படியாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வரும்போது அந்த தேர்வு என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்ற அளவில் அதில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் என்பது கண்டிப்பாக தேவை. ஏன்னா வளர்ச்சியினுடைய பல்வேறு படிநிலைகளை நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் குறித்து தான் ஆக வேண்டும். அதை வந்து நீங்கள் ஒரு மதிப்பெண்ணா போட்டு அவர்களை வந்து நீங்கள் பாஸ் ஃபெயில் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள கொண்டு போகாம, ஆனா அதே சமயத்தில் அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சி, பல்திறமைகளுக்கான ஒரு வளர்ச்சி. இப்ப நீங்க கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மாணவருடைய பல்வேறு திறன்களுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. அது ABC அந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் வழங்கப்படுகின்றன. அப்போ அந்த விதமான ஒரு அசஸ்மெண்ட் வந்து ஒன்று கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்முடைய மாணவர்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்டார்களா, தெரிந்து கொண்டார்களா அப்படின்னு நம்ம தேவைப்படக்கூடிய ஒரு முறை இருக்கு. அந்த அசஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் லிபரலா இருக்கணும். அந்த அசஸ்மெண்ட் வந்து அவருடைய ஊக்கப்படுத்தக்கூடியதா இருக்கணும், மாணவர்களை மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அந்த அசஸ்மெண்ட் முறை வந்து தேவை. தேர்வு தேவையில்லை. தேர்வு என்பது நீங்க வந்து அதை நீங்க இப்ப சுப்பிரமணியம் குழு தெரிவித்திருப்பது போன்று நீங்க தேர்வை நீக்கி விடலாம். அந்த தேவையில்லாம அந்த ஒரு பிரஷரை ஒன்று பில்ட் பண்ணாம நீங்க இருக்கலாம். ஆனா அசஸ்மெண்ட் என்பது கண்டிப்பாக எந்த ஒரு மாணவருக்கும் கண்டிப்பாக தேவை. பாடங்களை சொல்லிக் கொடுக்கறதுல தேர்வை நடத்துற முறைகள்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல மாணவர்கள் தேர்வுக்காக அச்சப்படுறாங்க, அந்த அழுத்தத்தை கொடுக்க வேணாம், தேர்வு முறையவே ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தொடர்ச்சியாக நம்ம இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தளங்கள்ல மாற்றங்கள் வேண்டும் என்கிற குரல்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவை போன்ற ஒரு 3ஆம் உலக நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பின்தங்கிய கல்வி முறையில் மாற்றங்கள் ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இன்னைக்கு 3 வயசுல கொண்டு போய் ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்துக்குள்ள 4வது வயசுல எல்லாம் தள்ளுறதே இல்லை. பல இடங்கள்ல அவங்களுடைய என்ட்ரி லெவலே 7 வயதாக 6 வயதாக இருக்கு. பல நாடுகள்ல இப்ப சமீபத்தில் நான் சீனாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கல்விக்குள்ள போனதும் முதல் 3-4 ஆண்டுகள் அதுக்கு எழுத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு ஒரு வாழ்க்கை கல்வியை அவங்க சொல்லித் தராங்க. ஒரு சாப்ஸ்டிக்ல எப்படி உணவை எடுப்பது, ஒரு சாலையை எப்படி கடப்பது என்பது தொடங்கி ஒரு மனிதனாக அவன் இந்த ஒரு நவீன சமூகத்தோடு இசைந்து வாழ்வதற்கான அடிப்படைகளை எல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு தான் அவங்க கல்விக்குள்ளேயே கொண்டு போறாங்க. நமக்கு இங்கே ஒரு கல்விக்குள்ள சென்று வருகிறவர் அவர் இந்த நவீன வாழ்க்கைக்கான விழுமியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறாரா என்றால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமும் ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு நம்ம ஒரு 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 சிவிக் சென்ஸை பற்றி, ஒரு மாரலை பற்றி நிறைய தளங்கள்ல ஒருவர் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் வெளியே வருகிறாரா என்றால் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு சாலையை கடப்பதற்கே இன்னைக்கு படித்தவர்களுக்கே ஒரு பயிற்சி இல்லை. எந்த ஒரு நடைமுறைகளையும் பின்பற்றுவதற்கான ஒரு முழுமையான பின்புலத்தோடான ஒரு பயிற்சியை நாம் இங்கே மேற்கொள்ளவே இல்லை. குறிப்பாக இன்று நாம் இங்கே வைத்திருக்கக்கூடிய கல்வி முறையில் தரக்கூடிய அச்சங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எக்கச்சக்கம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு வகையாக நான் பார்ப்பேன், பல நேரங்களில் தேர்வை பற்றி நம்ம பேசுவதால இன்று நாம் இங்கே வைத்திருக்கக்கூடிய கல்வி முறை என்பது பாஸ் ஆனவர்களை உருவாக்குவதற்காக இல்லை, மாறாக ஃபெயில் ஆனவரை
ஆனவர்களை உருவாக்குவதற்கு தான். ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது 1ஆம் வகுப்பில் 7-8 செக்ஷன் இருந்தது. ஆனால் 12ஆம் வகுப்புல ஒரு செக்ஷன் தான் இருந்தது 10ஆம் கிளாஸ்ல. இப்ப 7-8 செக்ஷனாக படித்த மாணவர்கள் எங்க போனாங்க? தேர்வு என்கிற ஒன்றை வைத்து இல்ல கராரான அளவுகோல்களை வைத்தெல்லாம் அவர்களை 5ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் கட்டட வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் அல்லது பல்வேறு விதமான தினக்கூலிகளாக அவர்களை மாற்றிவிட்டோம். அப்ப இந்த கல்வி முறை என்பது இன்று இந்த ஒட்டுமொத்த கல்வி சூழலுக்குள் வரக்கூடியவங்களே குறைவு. இன்னைக்கு அதுலயே பெரிய கேப் அண்ட் பிட்ஃபால்ஸ் இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த கல்வி முறைக்குள் வருபவர்களை இது மாதிரியான கராரான பெரும் கத்திகளை வைத்துக்கொண்டு அவர்களின் தலைகளை வெட்டி அவர்களை வாழ்க்கையில் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான யூபிஎஸ்சி, ஐஐடி, ஜேஇன்னு இருக்கக்கூடிய இந்த சொற்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு பெரு சமூகத்தை உருவாக்கத்தான் தேர்வு என்பது பயன்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த தேர்வுகளை நம்ம ரொம்ப கராராக பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த கல்வி சாலைக்குள் ஒரு வகுப்பறைக்குள் அடைகிற தோல்வி இருக்கு இல்லையா, அது சரிக்கட்டத்தான் நீங்க தேர்வு என்ற ஒன்றை கொண்டு வர நம்ம முற்படுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கு. ஏறக்குறைய ஒரு மெக்காலே உடைய கல்வி திட்டம். யார் இந்திய சிறைகளுக்கான மேனுவல் எழுதினாரோ அவர் தான் இந்திய பாடத்திட்டத்தையும் உருவாக்கியிருக்கு. அப்ப இன்னைக்கு உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப இங்கே நம்ம ரொம்ப பலமான சில நடைமுறை மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியமான காலகட்டத்தில் இருக்கும். தேர்வுல தேர்ச்சி அடைபவர்கள் எண்ணிக்கையை உருவாக்குறோம் அப்படிங்கறதுல செலுத்தக்கூடிய கவனத்தை விட தோல்வி அடைவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு முத்துகிருஷ்ணன் சொல்றார். மதிப்பெண் சார்ந்த கல்வி முறை தான் இந்திய கல்வி முறை. நீங்க 10வது முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு போகணும்னா அதுக்கு மதிப்பெண் தேவையாக இருக்கிறது. நல்ல பள்ளி வேணும் அப்படின்னா அது அரசு பள்ளியா இருந்தாலும் அதற்காக மதிப்பெண் தேவைப்படுகிறதா இருக்கிறது. நீங்க 12வது முடிச்சுட்டு உயர்கல்வி போகணும்னா மதிப்பெண் அடிப்படையில தேவையாக இருக்கிறது. அப்போ எல்லா விதத்திலுமே மதிப்பெண் சார்ந்த ஒரு கல்வி முறையாக இது இருக்கிற போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு ஏற்றவாறு இந்த கல்வி முறையை மாற்றணும் அப்படிங்கிறது நடைமுறை சிக்கலாக மாறாதா இனிமே? இல்ல, நடைமுறை சிக்கல் நிச்சயமா இருக்கும். நீங்க ஒரு ஃபேஸ் சேஞ்சுன்னு பேர். ஆக்சுவலா ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய மாற்றங்கள் ஒன்று இருக்கு. நீங்க சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கல்வி முறையில என்ன விதமான முறைகள், என்ன விதமான ஒரு மதிப்பீட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றன அல்லது குறியீட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றன அப்படிங்களா நமக்கு தாராளமா நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்ன இதுல ஒரே ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, இந்த வளரும் நாடு, இது நம்முடைய இந்த ஒரு வளரும் நாட்டுல நம்ம போட்டி அப்படிங்கிற போட்டி மிகுந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழறோம். நம்ம நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு வரக்கூடிய சூழல்ல இந்த மதிப்பெண்கிற ஒரு பெரிய ஒரு சிறைக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிறோம். அப்போ என்னன்னா, அந்த மதிப்பெண்ணை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேற வேற படிப்புகளுக்கு போய் சேர முடியும்னு அந்த போட்டி மிகுந்த ஒரு பண்பாட்டை நம்ம தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டே வரோம். ஆனா வெறும் போட்டின்னு மட்டும் பார்க்கலாமா, இல்ல ஒரு அளவுகோல் அப்படின்னு பார்க்கலாம்? அளவுகோல் தான் அது. அந்த அளவுகோல் எதுக்கான அளவுகோலா மாறி போச்சுங்கிற கேள்விதான். இப்ப இந்த அளவுகோல் அவருடைய கல்வித்திறனுக்கான அளவுகோலா அல்லது நீங்க மேற்படிப்பு அல்லது வாய்ப்புகளுக்கான அளவுகோலா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அவர்கள் கல்வித்திறனை மட்டும் அது இன்றைக்கு மதிப்பீடு செய்வதில்லை. அது அதுக்கு அப்பாற்பட்டு அந்த கல்வித்திறனை மதிப்பீடு செய்து அதன் பிற்பாடு அவர்களுக்கு மேற்கல்வி செல்வதற்கான ஒரு வாய்ப்புக்கான ஒரு நுழைவுத் தேர்வுக்கான அல்லது நுழைவுக்கான ஒரு இடம். இப்ப நீங்க +2 மார்க் வச்சுட்டு நீங்க அட்மிஷன் தேட போறீங்க அப்படின்னும் போது எல்லா இடத்துலயும் அந்த கட் ஆஃப் மார்க்னு ஒண்ணு கண்டிப்பா நிக்கும். அப்போ அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கணும்னா அப்ப இந்த இடத்துல நீங்க கூடுதலான உழைச்சு நீங்க அந்த இடத்துல மார்க் வாங்கி ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்போ இந்த மதிப்பெண் சார்ந்த ஒரு கல்வி முறை அப்படிங்கிறது ஒன்ன தொட்டு அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான மேற்படிப்புகளோ இல்ல சலுகைகளோ இல்ல நீங்க எந்த விதமான நீங்க உபகார சம்பளம் வாங்கணும்னா கூட நீங்க இந்த அளவுக்கு நீங்க மார்க் வாங்கி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம போறோம். இப்ப இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த அடிப்படை மதிப்பெண் சார்ந்து இருக்கு. இப்போ இதை அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க மாத்த முடியாது. ஆனா என்னன்னா, படிப்படியாக நீங்க இது மத்திய அரசு நினைச்சாலும் சரி, மாநில அரசு நினைச்சாலும் சரி, படிப்படியாக சமச்சீர் கல்வியில கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான கிரேடேஷன் சிஸ்டத்தை கொண்டு அவருடைய ஹோலிஸ்டிக் growth என்ன, மாணவர்கள் எப்படி இதை புரிந்து கொள்கிறார்கள் அல்லது அவருடைய பிற திறன்கள் என்ன, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க அந்த குழந்தைக்கு உண்மையிலே டான்ஸ் ஆட தெரியலாம், அந்த குழந்தைக்கு உண்மையிலே கைவினை பொருட்கள் ஏதோ ஒன்று நல்ல காரியங்கள் பண்ண தெரியலாம், இந்த மாதிரி என்ன ஓவிய திறமை இருக்கலாம், என்ன வேணா திறமைகள் இருக்கலாம். ஆனா பொதுவா நம்ம என்னன்னா, அந்த பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பெண்களை வட்டி மட்டுமே அதை நம்ம மதிப்பீடு செய்வதை விடுத்து நாம அவருடைய பிற திறன்களையும் நம்ம மதிப்பீடு செய்யணும். அதற்கு இருக்கக்கூடிய இடங்கள் சமூகத்துல ஒரு பெரிய ஹியூமானிட்டிஸ் படிப்பு எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அப்படின்னா நீங்க அந்த காலம் மாதிரி
நீங்க BA ஹிஸ்டரி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்காங்க. அப்ப நமக்கு அந்த ஹியூமானிட்டிஸ் படிப்பு மேலேயே ஒரு பெரிய கவர்ச்சி இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நீங்க பொறியியலும் மருத்துவமும் இதர துறைகள் மட்டும்தான் முக்கியத்துவம், ஹியூமானிட்டிஸ் மேல கவனமே இல்லாம போயிருச்சு. அப்போ இந்த சிக்கல் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம கலைகளை ரசிக்க சொல்லித்தரல, இலக்கியத்தை ரசிக்க சொல்லித்தரல, அவருடைய பிற விழுமியங்கள், அவருடைய பிற வாழ்க்கை முறைகள், பிற அவருடைய திறன்களை நாம மதிக்க சொல்லித்தரல. நம்மளோட கல்வி முறை வந்து இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வரோம். இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் சிஸ்டமே இந்த அத்தனை அம்சங்களையும் பிற திறன்களையும் உள்ளடக்கியதான் ஒரு மாணவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உள்வாங்கிட்டு தான் அது செஞ்சு. இது எங்க இருந்து தொடங்கணும் இந்த மாற்றம்? வெறும் பள்ளிகளை இருந்து தொடங்கினா போதுமா, இல்ல பெற்றோருடைய மனப்பான்மை இனி எல்லாம் படிச்சீங்கன்னா அப்பதான் இந்த மாதிரியான திருமணங்கள்லாம் நாங்க செய்ய முடியும், உங்களுக்கு சமூக ரீதியிலான இந்த கட்டமைப்பை இவர்கள் உருவாக்கி வச்சுட்டு இது திணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து தொடங்கணுமா, இல்ல மாணவர்களே வந்து எந்த கல்வி படிச்சாலும் பரவாயில்ல, வெளிநாடுகள்ல வந்து இந்த மிட் லைஃப் கேரியர் சேஞ்சுன்னு நிறைய 5 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிறாரு, அதுல இருந்து அவர் விடுபட்டு 5 வருஷம் விவசாயம் பண்றாரு, அதுக்கப்புறம் அவர் வேறொரு படிப்புக்கு போறாரு, ஜேர்னி பண்றாரு, 5 வருஷம் நாடுகள் எல்லாம் சுத்தி வராரு. இந்த அளவுக்கு ஏன் இந்த கல்வி சூழல் அப்படிங்கிறது ஒரு நேசம் மிகுந்த விஷயமாகவே பார்க்கப்படவே இல்லை? அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு முதலாம் உலக நாடுகளில் தான் சாத்தியம். இன்றைய அளவில் இங்கே சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இங்கே அடிப்படையே சிக்கலாக இருக்கிறது. இங்கே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி மிகுந்த நாடுகள்ல அதெல்லாம் சாத்தியம். இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் இன்னும் நம்ம அந்த இடத்துக்கே வரல. நம் பிரஜைகளுக்கு நாம் இன்னும் ஒரு சுகாதாரத்தை, அடிப்படை வசதிகளை கூட செய்து ஒரு நல்ல குடித நீரை கொடுக்க முடியல. எதையும் அந்த இடத்தையே நம்ம எட்டாத இடத்தில் நாம் அதை பற்றி இப்ப கனவு காண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கு அடிப்படையில் நான் பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கு ஒரு இந்திய குடும்பம் அல்லது ஒரு குடும்பம் கூட்டு நடவடிக்கையாக எதை செய்கிறது? பணம் ஈட்டுதலை தவிர வேறு எதையுமே செய்யல இன்னைக்கு. அப்ப எல்லாமே இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்மளுடைய போக்கு எங்க இருக்குன்னா, பணம் சம்பாதித்தலை. நீங்க சொல்லக்கூடிய இந்த இந்திய சூழல்ல தானே அப்ப இன்னும் சமூகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய சமூக பொறுப்புணர்வுமிக்க இளைஞர்களுடைய தேவை அதிகமா இருக்கும். அந்த இளைஞர்கள் உருவாவதற்கான சூழலாக இதை பார்க்க முடியாது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு கல்வி முறைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவர் ஒரு பொறுப்புமிக்க பிரஜையாக வெளியே வருவதற்காக படிப்பதே இல்லை. நீங்க சொல்றபடி இன்னைக்கு மார்க்கை துரத்துவதும், வேலையை துரத்துவதும், இஎம்ஐகளை துரத்துவதும் என்று நம்பர்களை துரத்துற வாழ்க்கை முறையை தான் இன்னைக்கு கல்வி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நம்பர்களை துரத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பா பையனை ஏடிஎம்மா பாக்குறதும், பையன் அப்பாவை ஏடிஎம்மா பாக்குறதும், ஒட்டுமொத்தமாக பணம் சார்ந்த உறவுகள், பணத்தை ஈட்டுதல் என்கிற கெரியர் ஓரியன்டட் அப்படின்ற ஒரு ஒற்றை கோட்டில் தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை முதலில் கல்வி சார்ந்த மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு ரிசல்ட் வந்தது, +2 ரிசல்ட், 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அரசாங்க பள்ளிகள் எல்லாம் எவ்வளவு பிரமாதமா ரிசல்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு மார்க்குகளை வாங்கி குமிச்சிருக்காங்க. முதல்ல நமக்கு இன்னைக்கு ஒரு அடிப்படையான ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. தனியார் கல்வி என்றால் தான் சிறந்த கல்வி, தனியார் கல்விக்குள் போனால்தான் ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவான், ஒரு சுபிட்சம் அடைவான் என்பது போன்ற மூட நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா ரிசல்ட் வர்ற நேரங்களில் பார்க்கிறோம், அரசாங்க பள்ளிகள் வே அஹெடாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஏறக்குறைய அரசாங்க பள்ளிகளை எல்லாம் நம்ம கைவிட்டுட்டு எல்லாரும் தனியாரை நோக்கி போயிட்டு இருக்கோம். அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய ஒரு மாரல் இருக்கு இல்லையா, மனதுக்குள் அவங்க ஒரு பெரிய நம்ம கைவிடப்பட்ட ஒரு பள்ளியில படிக்கிறோம் என்கிற உணர்வுல தான் இந்த தேசத்தின் மதிப்பீடுகளை ஊடகங்களும் பல விஷயங்களும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு அடிப்படையாகவே இந்த கல்வி சூழலை புரிந்து கொள்வதிலேயே இன்னைக்கு மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் அடிக்கக்கூடிய கொள்ளை இருக்கு இல்லையா, அது ஏறக்குறைய எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கும் காருக்கும் இஎம்ஐ கட்டுறாரோ அதை விட மோசமாக இந்த ஜூன் மாசத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு வருடாந்திர பட்ஜெட்டை வந்து அப்படி எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அதற்காக பணம் இல்லாம, அல்லது ஜூன் மாதத்தில் கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டால் அவர்கள் முதலில் ஒரு தரமான கல்வியை நோக்கி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு கல்வியை வந்து ஏறக்குறைய அரசு தான் பொறுப்பெடுக்கணும். என்னை பொறுத்தவரை அரசாங்கம் தான் ஒரு கல்வியை கொடுப்பதற்கான சகல திறன்கள் படைத்த பொறுப்புமிக்க ஒரு ஸ்தாபனம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அவலம் அரசாங்கம் டாஸ்மாகை நடத்தி கொண்டு கல்வியை தனியார்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில். முத்துகிருஷ்ணன் ஏற்கனவே பேசும்போது கல்வி சூழலுக்குள்ள போய் வெளியில வரக்கூடிய ஒரு மாணவர் வந்து வாழ்க்கைக்கான நவீன விழுமியங்களை அவங்க வந்து கத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னார். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். மாணவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது, லைசன்ஸ் இல்லாம நீங்க 2 வீலர் ஓட்டிட்டு வந்து அது குறித்து பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு புறத்துல ஆன்லைன் எஜுகேஷன், இணையதள கல்வி, லேப்டாப் கொடுத்தாச்சு, இனிமே நாங்க வந்து மாணவர்களுக்காக வந்து இலவசமாக இணையதள வசதி எல்லாம் கொடுப்போம்னு அரசு இன்னொரு புறம் நவீனமாக்குறது, அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை
வேற ஒரு தளங்களுக்கு இணையதளம் மூலமாக கொண்டுட்டு போறதுன்னு நடவடிக்கை எடுத்துட்டு, இன்னொரு புறத்துல நீங்க வந்து செல்போன் கொண்டு வரக்கூடாது, அதுல இருந்து இந்த நவீன உலகத்தை நீங்க துண்டிச்சுக்கணும்னு சொல்றது, இது இந்த இரண்டையும் நம்ம எப்படி எந்த தளத்துல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? ஒன்று வந்து டிஸ்டர்பன்ஸ், இன்னொன்று வளர்ச்சி. நீங்கள் ரெண்டுத்தையும் ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொழில்நுட்பம் வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அம்சம். அதை நான் என்றைக்குமே குறை சொல்வது கிடையாது. தொழில்நுட்பம் தான் நம்மளை வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் கொண்டு வர முடியும் ஒன்று. அதே சமயத்தில் அது வந்து மிகப்பெரிய ஒரு தொந்தரவாகவும் இருக்க முடியும். இப்போ நீங்கள் செல்போன் வந்து வச்சிருக்கக்கூடிய பல பள்ளிகளில் மாணவர்கள் கொண்டு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய கவனச்சிதறலுக்கும் அவருடைய டிஸ்டர்பன்ஸாகவும் அது இருக்கு. அது ஒரு பெரிய சிக்கல். அதனால அவர் இன்ஃபேக்ட் அவங்க சொல்லக்கூடிய பல அம்சங்கள் வந்து எல்லாமே அட்வைசரி நோட்டாக தான் சொல்றாங்க. பிளஸ் நீங்க வந்து அதை வந்து செயல்படுத்தினா நீங்க வந்து உன்னை பெற்றோரை கூப்பிட்டு தெரிவிங்க, இதெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அட்வைசரியாகவோ இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளாகவோ விதிப்பதற்கு அப்பாற்பட்டு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நீங்க நமக்கு வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் நம்மகிட்ட தொடர்ச்சி ஒன்று இருக்கு. என்னன்னா, ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது ஒரு மிக பிரமாதமான உறவு. இந்த உறவு இன்றைக்கும் நீங்க எந்த ஒரு பள்ளி குழந்தையை நீங்க கேட்டீங்கனாலும் அது வந்து முதல்ல நான் வந்து என்னுடைய மிஸ் மாதிரி தான் ஆவேன், என்னுடைய மாஸ்டர் மாதிரி தான் ஆவேன்னு அது சொல்லும். அதுதான் அடிப்படை முதல் கனவே அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த கனவு வந்து பெற்றோருக்கு அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய முதல் விஷயம் வந்து அந்த ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் மேல இருக்கக்கூடிய அன்பு ஈடுபாடுங்கிறது குழந்தைக்கும் இருக்கும், ஆசிரியருக்கும் அந்த விதமான ஒரு ஈடுபாடு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தை மேலேயும் இருக்கும். இப்ப நம்முடைய தொடர்ச்சியா நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னா, இந்த ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை குழந்தைகள் மாதிரி பார்த்துக் கொள்வதற்கும் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை அதே அளவுக்கு ஈடுபாட்டோடு பார்த்துக் கொள்வதற்குமான ஒரு இணக்கமான ஒரு பள்ளி சூழலை தொடர்ச்சியாக நாம் மேம்படுத்திக் கொண்டே வர வேண்டும். இப்ப இந்த விதமான அட்வைசரி எல்லாம் ஏன் தேவையா இருக்குன்னா, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து உறவு நிலையில இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை குறைத்து விட்டு நீங்கள் ஆசிரியர் எதை சொன்னாலும் குழந்தைகள் செய்யும், ஆசிரியர் இதை செய்யாதே என்றால் செய்யாது, ஆசிரியர் சொல்வதுதான் தவறாக சொல்லிக் கொடுத்தாலும் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததான் சரி என்று பிடிவாதமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் உண்டு. இதுதான் நம்முடைய குழந்தைகளுடைய மனநிலை என்பது அப்பேற்பட்ட ஒரு குழந்தை. அது நீங்க படிப்படி பாத்தீங்கன்னா +2 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் மேலுடைய இருக்கக்கூடிய ஈடுபாடு வந்து அவ்வளவு அற்புதமான, அவர்கள் வந்து ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு திறந்த மனதுடையவர்கள். அவர்களுக்கு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வண்டி, செல்போன், இந்த பகட்டு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பெற்றோர்களாக திணித்து என்ன செஞ்சிட்டோம், அவர்களை நம்ம கரெக்ட் பண்றோம். அப்ப கரெக்ட் பண்ண அவர்களால் வந்து ஆசிரியர்களோடு அந்த விதமான இணக்கத்தை உருவாக்க முடியவில்லை. ஆசிரியர்களும் தங்களுடைய பணி இது, தாங்கள் வந்து செய்யக்கூடிய சேவையாக நினைக்காமல் இதை தங்களுடைய பணியாக நினைத்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அங்கும் ஒரு இடைவெளி. இப்ப இந்த இடைவெளிகளை நீக்கி அந்த ஒரு புனிதமான உறவை மீண்டும் மீண்டும் கட்டமைத்து மேம்படுத்தி வரும்பொழுது நீங்கள் இந்த எந்த சிக்கலுமே இல்லாமல் அந்த நீங்க அரசு பள்ளிகளை முத்துகிருஷ்ணன் சொல்லும்போது அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய அளவில் தேர்வு எண்ணிக்கையில வந்து மதிப்பெண் பெற்று வராங்க அப்படிங்கிற உண்மையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய மிக மிக ரொம்ப சொற்பமான வசதிகளுக்குள்ளேயே இவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அதுக்கு ஆசிரியர் மாணவர் உறவில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும் பிணைப்பும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடும் தான் காரணம். அதே மாதிரியான உறவை நாம் தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டு வருவதுதான் ஒரு பள்ளிக்கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதை நாம மீட்டெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடைவெளியை நிரப்பி அந்த இணக்கத்தை நாம மீட்டெடுத்துட்டோம்னா பெரிய சாதனை. தமிழகத்தில் இடதுசாரிகளின் எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பி ஒரு செய்தி கட்டுரை வெளியாகி இருக்கிறது. 2 முக்கியமான விஷயத்தை அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒரு 10 ஆண்டு காலம் தேவைப்படும் மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு 10 மாதம் பத்தாது, 10 ஆண்டு காலம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒண்ணும். தமிழ் மாநில காங்கிரஸோடையும் தேமுதிகவோடையும் கூட்டணி வைத்தது ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அதுல அந்த கட்டுரையில இடம்பெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நான் இந்த தேர்தலுடைய ரன்-அப் என்கிற இந்த காலகட்டத்தில் முழுவதுமே ஒரு மாற்று முன்னணி உருவாவது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. ஆனால் அதே வேளையில் அந்த மாற்று அணிக்குள் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு மாற்று அணியாக அது இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். அதில் திராவிட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், வைகோ போன்றவர்கள் இணையும் போது அதில் எனக்கே நிறைய நான் எழுதினேன் முகநூலில் கூட, அதை பற்றி எல்லாம் பிரிவாக எனக்கு அதில் சில மாற்றங்கள் இருந்தது. இப்பொழுது கூட இவர்கள் சொல்வது போல் இன்னொரு 10 ஆண்டுகளில் இது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அணியாக மிளிர வேண்டும் என்றால் அது ஒரு கொள்கை அடிப்படையிலான அணியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மட்டுமே இருந்தால்தான் அவர்களுக்குள் ஒரு ஒத்திசைவான கொள்கையோடு ஒரு மாற்றை அவர்களால் முன்வைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதில் தமாகவும் விஜயகாந்தும் வைகோவும் என்பது எனக்கு ஒரு நெருடலாக அந்த காலகட்டத்திலே இருந்தது. அது அவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மாற்றை உருவாக்க முடியாது என்று நான் தனிப்பட்ட முறையில் கருதினேன். அதை மக்களும் ஏற்க தயங்குவார்கள். அது நாம்
பேசுகிற ஒரு மாற்று கொள்கை என்பது அதை பிரதிபலிக்கலை என்பதை போன்ற எனது தனிப்பட்ட கருத்துக்களை நான் தொடர்ந்து இந்த தேர்தல் காலத்திலையும் சொல்லி வந்தேன். சட்டமன்றத்துக்குள்ள போகல, அதனால மக்களுடைய குரல் சட்டமன்றத்துக்குள்ள எதிரொலிக்காது இடதுசாரிகள் மூலமா அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை அவர்கள் எப்போதுமே மக்களோட தான் இருக்கிறாங்க, களத்துல தான் இருக்கிறாங்க, இரண்டுக்கும் ஒரு பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அவருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு அம்சத்தை தவிர நீங்க அவர்களால் அதனால் மக்களுடைய குரல் அங்கே போய் ஒலிப்பதற்கான வாய்ப்பு, நேரடி வாய்ப்பு, அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய குரல், இடதுசாரிகளுடைய குரல் ஒலிக்கவில்லை, இடதுசாரிகளின் வாயிலாக மக்களுடைய குரல் ஒலிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று, அது அந்த ஸ்பேஸ் காலியா இருக்கு. இன்னைக்குங்கிறது குறை கிடையாது. அதை நீங்க இன்னைக்கு அதை திமுக அதை எட்டு நிரப்ப விடக்கூடிய எல்லா வாய்ப்பும் ஒன்று இருக்கு. ஆனா இதற்கு அப்பாற்பட்டு ஒரு அடிப்படை செய்தி ஒன்று தான் நீங்க இந்த நாற்சந்தியில் நிற்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு, இடதுசாரிகளுக்கு கூட சிக்கல் என்னன்னா, நீங்க காலத்துக்கு ஏற்ப உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 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 தத்துவமோ ஒரு கொள்கையோ மக்கள் மத்தியில் போய் சேர்வதற்கான 80களில் இருந்த சூழல் வேறு, 70களில் இருந்த சூழல் வேறு. நீங்க அந்த மாதிரியான ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த வேலையில்லா திண்டாட்டமோ இல்ல நீங்க அரசனுடைய ஒரு ஊழலான அரசனுடைய ஒரு பிரச்சனைகளோ அதெல்லாத்தையும் முன்னெடுத்து பேசும்போது, மக்களுடைய ஒரு அடிப்படை தேவைகளை ஒட்டி பேசும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 1991 அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம், பொருளாதார சீர்திருத்தம் நடந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பிரச்சனைகளே வேறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் இன்றைய பிரச்சனைகள் அல்ல. இன்றைக்கு பிரச்சனைகள் புது வடிவங்களில், புது விஷயங்களில் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு இடதுசாரிகள் தங்கள் கவனத்தும் செலுத்தக்கூடிய பிரச்சனைகள் மாற்றம் அடையும் பொழுது இன்றைக்கு வேற தொகுதி மக்கள், வேறு பகுதி மக்கள் இன்னைக்கு இதே பல்வேறு விதமான பாதிப்புகளால் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கேள்விகள், அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கம்யூனிஸ்டுகள் எடுத்து பேச தொடங்கும் பொழுது அவருடைய ஒரு இருப்பும் தேவையும் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாகும். அப்போ இயல்பாகவே பிரச்சனைகள் அடிப்படையில் தங்களை மாற்றியமைத்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்து தேவை, இன்றைய இளைஞருடைய தேவை, இன்றைய இளைஞருடைய பிரச்சனைகள் அல்லது சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய ஒரு ஒரு அவசியம் சமூகத்துக்குள் ஏற்படும் போது அது பின்னால் அவருடைய வாக்குகளாக மாறும். இதுல இருந்து இங்க இடதுசாரிகள் விலகி நிக்கிறாங்கன்னு இடதுசாரிகள் என்னை பொறுத்தவரை மணல் கொள்ளை பத்தி பேசுறாங்க, வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாங்க. இடதுசாரிகள் பேசிய அளவிற்கு அல்லது இன்று இடதுசாரிகள் பேசும் அளவுக்கு வேறு யாரும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதில்லை. அவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள், புதிய பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க, அது எல்லாமே இருக்காங்க. சொல்ற அந்த சூழல் இப்ப இல்லையா? 70களில் 80களில் இருக்கிற சூழல் வேறு, இப்ப இருக்கிற சூழல் வேறு. அதுக்கு மாத்திக்கிற மாதிரி, தகவமைத்துக் கொள்கிற மாதிரி இடதுசாரிகள் மாறலைன்னு எடுத்துக்க. என்னை பொறுத்தவரை இடதுசாரிகள் மட்டும்தான் மாறி வருகிறார்கள். இடதுசாரிகள் மட்டும்தான் ஒரு சிகப்பு விளக்கை, ஒரு எச்சரிக்கையான இடங்களை இந்த சமூகத்துக்கு அவர்கள் மட்டும்தான் மிக நுட்பமான குரலில் சொல்லி வருகிறார்கள். அவர்களின் குரல் சட்டமன்றத்துக்குள் மட்டும்தான் ஒலிக்க போவதில்லையே தவிர அவர்களின் குரல் இந்த சமூகத்தில் மிக உறுதியாக இருக்க போகுது, அதுல சந்தேகமே இல்லை. என்னை பொறுத்தவரை நான் இங்க எப்படி பாக்குறேன்னா, ரெண்டு விதமா பாக்குறேன். ஒன்று, இடதுசாரிகள் முழுமையான ஒரு அரசியல் புரிதலோடு தான் இருக்காங்க. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்று அந்த புரிதலை விட்டு விலகிட்டே இருக்காங்க. முழுக்க முழுக்க ஜனங்களை நாம் இலவசங்களுக்குள்ளேயும், ஐபிஎல்லுக்குள்ளேயும், சினிமாவுக்குள்ளேயும், எல்லா கேடுகட்ட விஷயங்களுக்குள்ளேயும் அவர்களை முழுக்க முழுக்க இன்னைக்கு மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகம் ஒரு அரசியல் சமூகமாக உருப்பெற வேண்டும். ஒரு ஒட்டுமொத்த அரசியலை, ஒரு சமூக விளிம்பியங்களை புரிந்து கொள்ளும். அப்ப நம்ம இந்த செக்மெண்டுடைய ஆரம்பத்தில் பேசினதுதான், இன்னைக்கு கல்வி தொடங்கி சமூகம் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவேளை என்பது இருக்கிறது. அவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் வேறொரு இடத்துக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்றைக்கு ஒரு இந்த இடைவெளியை எப்படி இட்டு நிரப்புவது என்பதுதான். பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒற்றி கர்நாடக மாநிலத்தில் பேசக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், தவறான பாதையில் வழிநடத்த மாட்டேன் அப்படின்னு. இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 2 ஆண்டுகள் கழித்து இதை யாருக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தொடர்ச்சியாக நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொடர்ச்சியாக இவர் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இவர் தேசிய அளவில் ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அல்லது செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் அல்லது செயல்படுத்தாத திட்டங்கள் இது எல்லாமே இதை பாஜகவினுடைய அல்லது RSSனுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே தேசத்துக்கு ஒரு தப்பான வழியை காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் அவங்க வச்சுட்டே வராங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு வழிதான் இது. நான் தவறாக வழி காட்ட மாட்டேன், நான் காட்டக்கூடிய வழி சரியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இப்ப இதுல ஒரு பெரிய ஒரு அம்சம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த 2 ஆண்டு கால அரசாட்சியினுடைய மத்திய அரசினுடைய செயல்பாடுகள்
பங்களிப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு அரசாங்கமும் இதை செய்யுது. ஆக்சுவலா நாங்க வந்து என்ன சாதனை செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி அவங்க பேசுறாங்க. ஆனா இயல்பாகவே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, சேராது போன திட்டங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் நமக்கு மிக முக்கியம். இந்த எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மேல் நான் அதிகம் வந்து நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்களுடைய எண்ணங்களின் மேல் நான் அதிகமான அவருடைய கருத்துக்களின் மேல் நான் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தவில்லை. ஏன்னா அது வந்து பெரும்பாலும் காழ்ப்புணர்வு சார்ந்துதான் அது இருக்கு. அதை விட்டுடுவோம். இயல்பாகவே இவர்களுடைய ஒரு பங்களிப்பு என்னன்னு ஒரு காமன் மேனாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பையும் அந்த வேலையையும் எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கலைன்னா அதை யாரு செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் காழ்ப்புணர்ச்சியில வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை இப்ப யாரு செஞ்சா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஊடகங்கள் செய்யணும், பொதுமக்கள் செய்யணும், வழியே கிடையாது. ஊடகங்கள்லாம் இதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பயங்கரமா போலரைஸ் ஆயிருக்கு அரசியல் சூழ்நிலை. அப்போ எதை செய்தாலும் அதை செய்யலன்னு வந்து நீங்க பேசுவதற்கு எதிர்க்கட்சி தயாராக இருக்கிறது. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிக்கு வேற ஒரு தேவை இருக்கு. 2019 தேர்தலை வந்து மையப்படுத்தி அவர்கள் செய்யும்போது இவர்கள் எது செய்திருந்தாலும் இந்த மத்திய அரசாங்கம் அதை செய்யவில்லைன்னு மறுப்பதற்கான வேறு காரணங்களை கூற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் ஒன்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு இருக்கு. நமக்கு அந்த கம்பல்ஷன்ஸ் கிடையாது. நமக்கு இந்த ஆட்சி என்ன செஞ்சுதுன்னு நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேர் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபேர் அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம நடுநிலையான ஒரு கணிப்பை வந்து நம்ம செய்வதற்கான ஒரு தேவை வந்து ஊடகங்களுக்கும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு கவனத்தோட நம்ம செய்யணும். அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்டர்ஸா தான் புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய சில அம்சங்கள் உண்மை இருக்கா, இருக்கு, அதை ஒத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து அதை வந்து பெரும்பாலும் அந்த விமர்சனங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது எனக்கு உடன்பாடு இல்லை ஒன்று. ஆனால் இவரை வந்து நம்ம ஃபேரா அசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப இவர் சொல்லக்கூடிய வந்தபோது காண்பித்த ஒரு அதீதமான ஒரு என்ன சொல்றது ஓவர் சைஸ் இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா? மோடி வந்தா நான் இந்தியாவில் ஃபுல்லா அத்தனையும் மாறிவிடும் அல்லது மாதிரியான ஒரு பெரிய தோற்றத்தை ஒன்று, ஒரு நம்பிக்கை ஒன்று அன்னைக்கு உருவாக்கினாங்க. தேர்தலுக்கு முன்னாடி உருவாக்கினாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த 24 மாதங்கள்ல நீங்க ஏற்பட்டக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கு உருவாக்கின ஒரு பிம்பத்துக்கும் அன்றைக்கு உருவாக்கின ஒரு கருத்துருவாக்கத்துக்கும் அப்பாற்பட்டு யதார்த்தம் வந்து இன்றைக்கு செயல்பட்டு இருக்குது. யதார்த்தத்தில் என்னென்ன அம்சங்களை செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு அம்சங்களை செயல்படுத்த முடியவில்லை. அதையும் வந்து அவர்களுடைய தோல்வியாக அது நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இது எல்லாமே ஒன்று கலந்ததுதான் வந்து ஒரு அரசாட்சி. நீங்க அப்போ ஒரு ஃபேர் அசஸ்மெண்ட் இந்த ஒரு பார்வையிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த நிதானத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். குற்றச்சாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறதோ இல்ல அவர்களை வந்து முற்றிலும் மறுதளிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறதோ ஒரு ஃபேர் அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு முறையாக இருக்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் அவர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து அதை வந்து ஒரு உண்மைத்தன்மையோட எந்த விதமான ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இல்லாம அதை எதிர்க்கட்சிகள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறார். இல்ல இப்ப முதல்ல நேத்து தாவாங்கரையில மோடி பேசினதை யாராவது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. 2016 பாராளுமன்ற தேர்தல் என்பது முடிந்து விட்டது. அவர் இன்னும் ஒரு தேர்தல் பரப்புரையை தான் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல என்ன பேசினாரோ, ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல எப்படி பேசுவாரோ அந்த மொழியில தான் அவர் இன்னைக்கும் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாட்டின் பிரதமராக ஜனங்களை அட்ரஸ் பண்ண இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அவர் சொன்னதுலயே என்னன்னா, அவருடைய ஓவர் சைஸ் இமேஜை யார் பில்டு பண்ணது? அவரே தான் 1156 முழு பக்க விளம்பரங்களை கொடுத்து பில்ட் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு தேவதூதரை போல அவர் நேரடியாக ஒட்டுமொத்த இந்தியாவை தனது மேஜிக் வேண்டால அப்படி சரி பண்ண போறதான பிக்சரை யார் காங்கிரஸ் ஏற்படுத்திச்சா, இடதுசாரிகள் ஏற்படுத்தினாங்களா? அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட அல்லது அவர் கட்சி அவருக்கு கொடுத்த ஓவர் சைஸ் இமேஜ் அது. அந்த இமேஜோட அவங்களால மேட்ச் பண்ண முடியல. இது யாருடைய தப்பு? எதிர்கட்சிகளின் தவறா? அப்ப முதலில் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு அவர் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அவர் முதலில் எலெக்ஷன் மோடிலிருந்து தன்னை ஒரு கவர்னன்ஸ் மோடுக்கு அவர் இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னோட பார்வை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அவருடைய இந்த நேற்றைய பேட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா தோல்வியினுடைய ஒட்டுமொத்த பயம் என்பது அதற்குள்ள கிடக்கு. எப்பயுமே இன்னைக்கு நீங்க அமெரிக்கா போர் தொடுக்கும் போதெல்லாம் என்ன செய்யும்னா, அது ஒரு கவர்னன்ஸ் லாங்குவேஜ், ஒரு அரசாட்சி மொழியிலிருந்து தன் மொழியை மத மொழிக்கு மாற்றும். ஒரு போரை தொடுக்கும் போது அது அதற்கான காரணங்களை சொல்லாது. இது சிலுவை போர்னு சொல்லும். இது நம்ம இந்த பித்தலாட்டத்தை ஆட்சியாளர்கள் செய்வதை பார்த்திருக்கிறோம். இல்ல இன்னும் 3 ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது என்ன தோல்வி பயம் கேள்வி நான் சொல்றேன். என்னன்னா, நேற்றைய பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துல அவர் சொல்றாரு. ஒன்று, முந்தைய காங்கிரஸ் அரசு பல்வேறு பாவச் செயல்களை செய்திருக்கிறது. இது என்ன மொழி? இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் காங்கிரஸ் செய்த பாவங்களை எல்லாம் முதல்ல ஒரு கவர்னன்ஸ் பற்றிய மதிப்பீடு செய்கிற இடத்தில் பாவம் என்கிற சொல் எங்கிருந்து வந்தது? பாவச் செயல், பாவம்,
அப்ப யாரு கூட இவர் எதை கம்யூனிகேட் பண்ண விரும்புறார்? ஒரு மிக அடிப்படையான கேள்வி இருக்கு. அரசியல் என்பதும் கவர்னன்ஸ் என்பது இந்த நாட்டு ஜனங்களை பற்றியது, வறுமையை பற்றியது, வேலையில்லா திண்டாட்டம் பற்றியது, 100 தலைப்புகளை பற்றியது. இதில் பாவ செயல் எங்க இருந்து வருது? அப்ப முதலில் இதுவே என்னன்னா ஒரு தன்னுடைய ஓவர் சைஸ்ட் இமேஜை திருப்பி விதவிதமா தக்க வைக்க போடப்படுகிற ஒரு நடனமாகத்தான் பார்க்கிறேன். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு எனக்கும் தான் மோடி பிரதமர், எனக்கும் உள்ளடக்கிய 100 கோடி இந்தியர்களுக்கான பிரதமர். அப்ப அவர் எந்த மொழியில் பேசணும்? இன்னைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்னாச்சு, வேலையில்லா திண்டாட்டம் என்னாச்சு, வளர்ச்சி என்னாச்சு, ஏற்றுமதி என்னாச்சு, இந்த மொழியில தான் அவர் முதல்ல ஜனங்கள்கிட்ட பேசணும். அப்ப இந்த ஃப்ரண்ட்ஸ்ல கடந்த 2 ஆண்டுகளில் அவர்கள் செய்வதை அவர்களால் சொல்ல முடியவில்லை. இன்னொன்று மாறாக அவரே கடந்த 2 மாசத்துக்குள்ள பல நேரங்கள்ல முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, 60 ஆண்டுகளும் இங்க எதுவுமே நடக்கலன்னாங்க. ஆனால் சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமாக அவரே 2 இடங்களில் இதற்கு முந்தைய அரசுகள் பல நல்ல விஷயங்களையும் செஞ்சிருக்கு அப்படின்ற சில வரிகளை தவிர்க்க முடியாமல் சொல்ல ஆரம்பிச்சார். இன்னொரு விஷயம், கடந்த அரசுகளின் திட்டங்களின் பெயர்கள் தான் மாற்றப்பட்டிருக்கு. அவர்கள் நினைத்தது போல் அந்த அவர்கள் வரும்போது அவர்களுக்கு இருந்த வேகம் இந்த திட்டத்தை எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணணும். ஆனால் வந்த பிறகு உட்கார்ந்த பிறகு தெரியுது ஒரு ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து எதையும் டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. அது டிஸ்மேண்டில் பண்ணா மிகப்பெரிய கிரைசிஸ் நோக்கி செல்வோம். அப்ப பெயர் மாற்றும் வேலைகளை மட்டும்தான் அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். அப்ப என்னை பொறுத்தவரை ஒரு குடிமகனாக நான் எதிர்பார்ப்பது, இன்று இந்த நாட்டில் அலாரமிங்காக இருக்கக்கூடிய ஒரு 20 பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதை பற்றி அதில் நீங்கள் என்ன வேலை செய்திருக்கிறீர்கள், அது எந்த மாதிரியான பலன்களை கொடுத்திருக்கு, அது எந்த விதமாக கீழே மாற்றங்களை கொடுத்திருக்கு. அப்ப இதையெல்லாம் செய்ய முடியாத பொழுது, சொல்ல முடியாத பொழுதுதான் நாம் பாவச் செயல்களுக்குள்ள போய் மாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆட்சி பொறுப்புக்கு 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் பிரச்சார களத்துல எதிர்க்கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய, எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அந்த சூழலையே திரும்ப திரும்ப மோடி பண்றாருங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய இல்ல, நீங்க தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் கேள்விகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை காங்கிரஸ் அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான பதிலை நீங்க ஆளும் கட்சி சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த பிரச்சார மோட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க அதை பதில் சொல்லக்கூடிய ஒரு மோட்ல தான் அவர் இருக்காரு. தொடர்ச்சியாக அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க இந்த 2 ஆண்டுகள்ல என்னென்ன செய்யப்பட்டன அப்படின்னு நீங்க பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில், அவர் பிரச்சனையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பல முக்கியமான திட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்போ உதாரணமா ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அதே போல முத்ரா வங்கி இது ஒரு முக்கியமான ஒரு வங்கி முயற்சி. இந்த மாதிரியான ஒரு சில முயற்சிகள் இருக்கின்றன. செயல்படுத்த முடியாம தயங்கி போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப செயல்படுத்த முடியாம இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உண்மையாவே எடுத்தணும். இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க இந்த பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது சங் பரிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குட்டி தேவதைகள்லாம் கண்ணாபின்னான்னு பேசுறது ஒண்ணு. இன்றைக்கும் முதல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 4-5 மாதங்களாக தான் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஒன்று. அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, இந்த சகிப்பு தன்மை இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று வந்தபோது, எழுத்தாளர்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்த போது அவர் நீங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு எழுத்தாளருக்கும் எந்த ஒரு இதுக்கும் கௌரவமே பண்ணாம அவர் பதிலே சொல்ல பதில் சொல்லாமே தவிர்த்துட்டு வந்துட்டார். இதெல்லாம் ஒரு அவருடைய குறைகளாக நாம் நிச்சயமா சொல்ல வேண்டிய அம்சங்கள் இருக்கு. அடிப்படையில் நம்ம என்ன இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய செயல்படுத்தப்பட்ட விஷயங்கள், செயல்படுத்தப்படாத விஷயங்கள்ல இப்ப நீங்க நாடாளுமன்றத்தை அவரால் தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவர்களே அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இவர்கள் செய்த ஒரு தொடர்ச்சியான ஒரு இடையூறுகள் காரணமாக இன்றைக்கு காங்கிரஸ் அதை திருப்பி பதிலடியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்க இன்றைக்கு அதே காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ ஜிஎஸ்டி பில்லையோ எந்த ஒரு விஷயங்களையோ எடுத்து நீங்க அவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு நிறைவான ஒரு தீர்வுக்கு அதை நீங்க பாஸ் பண்றதுக்கான ஒரு முறையை நீங்க எடுத்து செயல்படுத்தணும். அந்த இடத்துல அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறார்கள். இப்போ இதே மாதிரி வெற்றியும் தோல்விகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் 2 ஆண்டுகளில் இருந்திருக்கிறது. என்ன சிக்கல்னா, பிஜேபி தொடர்ச்சியாக இவருடைய வெற்றிகளை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. அது அவருடைய அரசாட்சியினுடைய ஒரு எதிர்க்கட்சிகள் அவருடைய தோல்விகளை மட்டுமே எடுத்து பேச வேண்டும் என்று விரும்புகிறது. இதுக்கு அப்பாற்பட்டு தான் உண்மை என்று இருக்கிறது. அப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய பலன் பெற்றவர்கள், இப்ப கண்ணெதிரில் நாம பார்க்கக்கூடிய ஒரு பலனை பார்த்தோம். என்னன்னா, நீங்க டிசம்பர் வெள்ளத்தின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தமிழக அரசு இந்த ஜன்தன் யோஜனாவுடைய அந்த வங்கி கணக்கின் வழியாகத்தான் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிச்சாங்க. சோ இப்ப நீங்க நேரடியாக கண்ணெதிரில் நம்ம அதுக்கான ஒரு பலனை பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சில திட்டங்கள், இப்ப நீங்க ஆதார அடையாள அட்டை எண்ணெய் இருக்கு இல்லையா, நீங்க முதல்ல மறுத்தாங்க, இன்னைக்கு பின்னாடி அதை ஒத்துக்கிட்டாங்க. அதே போல நீங்க இந்த யார் மறுத்தாங்க, யார் ஒத்துக்கிட்டாங்க? பாஜக இது வேண்டாம்னு முதல்ல சொல்லுச்சு, ஆனா பின்னாடி அதை ஒத்துக்கிட்டாங்க.
அதனால ரொம்ப தெளிவா இதை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் எது வந்து சேவை எது தேவை அப்படிங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது நீங்க வந்து முதல்ல வந்து அவங்க வேண்டாம் டிஸ்மேண்டில் பண்ணோம்னாங்க, பின்னாடி இதை வந்து எடுத்து அதை செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு அதை 150 நாள் வரைக்கும் கொண்டு போனோம்லாம் பேசுறாங்க. இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் எது யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை புரிந்து கொள்ளும் போது அது அந்த ரியாலிட்டி செக்னு ஒன்று இருக்கு. அது வந்து அரசாங்கத்துக்குள்ள வந்து உட்காரும் பொழுது அந்த ரியாலிட்டி செக் நடக்கும். சில விஷயங்கள் நடக்க முடியுது, சிலது நடக்க முடியாம போகுது. நாம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு அசஸ்மெண்ட் என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் தங்களை வந்து அதீதமா புகழ்ந்து கொள்ள விரும்புகிறார்கள், ஒருத்தர் அதீதமா தங்களை இவர்களை விமர்சிக்க விரும்புவார்கள். இதற்கு இடையில தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, எது நடந்திருக்கிறது, எது நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வேன் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, 2 ஆண்டுகள்ல என்னென்னலாம் நடந்திருக்கோ அதை பார்க்காம எதையெல்லாம் நடக்கலையோ அதை பூத கண்ணாடி வச்சு ரொம்ப பெருசுபடுத்துகிற வேலையை எதிர்க்கட்சிகள் செய்யறாங்க. அவரே அவருடைய பேச்சுல ஒத்துக்கிறாரு, இன்னும் ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனாலும் நான் நாட்டை தவறான பாதையில் வழிநடத்த மாட்டேன்னு. யதார்த்த சூழலோட மோடி ஒத்து போறாரு அப்படிங்கறதானே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இல்ல, இப்ப அவரு ஒரு விளக்கம் தர வேண்டிய இடத்துக்கு வர்றாரு பாத்தீங்களா. என்னன்னா, நான் நாட்டை தவறான வழிக்கு கொண்டு போயிட மாட்டேன்னு. என்னன்னா, இப்ப உருவாகி இருக்கக்கூடிய பிக்சர் இருக்கு இல்லையா, அது அவர்கள் ஏற்படுத்திய பிக்சர். அவங்களே அதுக்கு முன்னால செதஞ்சு போய் சாயம் வெளுத்து போய் நிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது, நான் இந்த நாட்டை தவறான வழிக்கெல்லாம் கொண்டு போயிட மாட்டேன்னு. ஏன்னா எதையுமே இந்த 2 வருஷத்துல அவர்கள் காத்திரமாக அவர்களால் செய்ய முடியவில்லை. 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு எதிர்க்கட்சிகளோட ரோலை பத்தி சார் சொல்றாரு. இன்னைக்கு பிஜேபி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இல்லையா, இதற்கான ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா, இதே பிஜேபி தலைவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விவகாரத்தில் ட்வீட் செய்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். எவ்வளவு கேவலமான மொழியில இதே விஷயத்தை சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் மோடியும் செய்திருக்கிறார்கள். அவர்களால் அவர்களின் குரலுக்கே பதில் சொல்ல முடியல. அவர்கள் எப்படி காங்கிரஸை விமர்சித்தார்களோ ஒவ்வொரு விஷயத்திலையும், அது ஒரு பாகிஸ்தானாக இருக்கலாம், எதுவாக ஒன்றா இருக்கலாம், ஜிஎஸ்டி பில்லாக இருக்கலாம், அதாவது கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பற்ற மொழியில் எப்படி பேசியிருக்கிறார்கள் என்பது, நீங்கள் இன்று ஒரு விவகாரத்தை போட்டு அவர்களின் பெயரை போட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முந்தைய பாராளுமன்ற கூட்டத்தொடரின் தேதியை போட்டால் அவ்வளோ இன்றைக்கு அவர்கள் பேசியதே அவங்களால மேட்ச் பண்ண முடியல. அந்த கேள்வியை கூட இன்னைக்கு காங்கிரஸ் கேட்கல, அதை கூட ஒரு மென்மையான மொழியில் தான் கேட்குது. ஆனால் பிரச்சனை இன்று மோடி அரசாங்கத்தால் கேள்விகளை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. கேள்வி கேட்பதே தவறு என்று நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்களின் கையில் கொடுத்துவிட்டு எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. ப்ராப்ளம் என்னன்னா, கேள்விகளை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். உதாரணத்துக்கு 15 லட்சத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? வீடியோ இன்னைக்கு வரைக்கும் 100கணக்காக இன்டர்நெட்ல இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை பிளிப் ஃபிளாப், அப்படி அவர் சொல்லவே இல்லை. அது அமித்ஷா சொன்னாரு, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. கருப்பு பண விவகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் 4 ஆண்டுகள் காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடி என்ன? காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்பதை தெளிவா நான் சொல்றேன். ஆனால் பாஜகவும் ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு பனாமா லீக்ஸ் வந்திருக்கு. பாராளுமன்றம் விவாதிக்க தயாரா? அவர்களுடைய பத்திரிகையாளர் விவாதிக்க தயார் யார்? ஏனென்றால் பனாமா லீக்ஸின் முதன்மையாக இடம்பெற்ற அமிதாப் பச்சன் தான் இந்த அரசாங்கத்துடைய பிராண்ட் அம்பாசிடர். இன்றைக்கும் விளம்பரங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு, விளம்பரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரை கூட அவங்க கால் பேக் பண்ணல. இன்னைக்கு அவரோட குடும்பம் பனாமா லீக்ஸ்ல முதன்மையான இடத்துல ஈடுபட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு கேஜி பேசினுடைய 3500 மில்லியன் ஊழல் அப்படின்னு ஒண்ணு இன்னைக்கு வெளி வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு அவர் யாருக்காக வேலை செய்கிறார்? எந்த விவசாயியை போய் அவர் சந்திச்சார்? விவசாய தற்கொலைகள் இவர்கள் வந்த பிறகும் ஏறுமுகத்தில் தான் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி அது இல்ல. அப்ப என் ஜனங்கள் அங்க செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் அம்பானி பையன் வெயிட் லாஸ் ஆனவனோட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்வச் பாரத் நாங்க என்ன ஆச்சு? ஒண்ணுமே நடக்கல. விளக்கமாரோட செல்ஃபி எடுத்தது தவிர எந்த காரியமும் நடக்கவில்லை இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு வெறுமனே சோசியல் மீடியாவுக்கும் விளம்பரத்துக்குமான திட்டங்கள் இருக்கு இல்லையா, திருப்பி எலெக்ஷன் மோடு என்றுதான் நான் சொல்கிறேன். எலெக்ஷன் மோடுக்கான திட்டங்களை விட்டுட்டு ரியல் கவர்னன்ஸுக்கு அவர் வர வேண்டும். ஏன்னா எனக்கு அவர் பிரதமர், அவர் அதை செய்ய வேண்டும். அதை கேட்பதற்கான உரிமை எனக்கு இருக்கு இன்னொரு 3 வருஷத்துக்கு. அப்ப இன்றைக்கும் அவர்கள் இப்பொழுதாவது இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு பிரதிபா பாட்டீல் என்கிற ஒருத்தவங்க ஒரு 10 நாட்டுக்கு போனதை எப்படி விமர்சிச்சாங்க சங் பரிவாரினுடைய ஆட்கள். இன்றைக்கு அவர் நாட்டில் எப்பயாவது தான் இருப்பார் என்பதுதான் ட்ரோல் இன்னைக்கு எல்லா மீடியாலையும். அப்ப இதற்கான சூழ்நிலையை அவரே வலிந்து உருவாக்கி அதற்குள்ள விழுந்து கிடக்கார். அதுல இருந்து அவரால் வெளிவர முடியாம சிக்கி தவிக்கிறார். கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறதுக்கான முழு பொறுப்பையுமே மோடி தான் ஏத்துக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளோ பொதுமக்களோ வேறு எந்த தரப்பில இருந்து எந்த விதமான நிர்பந்தமும் கொடுக்கப்படவே இல்லை. கொடுத்த வாக்குறுதிகள் முழு சுய சிந்தனையோடு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். அப்ப இது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்படுகிற போது மட்டுமே ஏன் விமர்சனத்திற்கு உள்ளாகணும்? ஏன் அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது?
நீங்க தொடர்ச்சியாக நீங்க அந்த பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த பிம்பத்தை வச்சுதான் நீங்க இந்த நாட்டுடைய மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை பெற்று நீங்க பெரும்பான்மை அரசாங்கத்தை உருவாக்கினீங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல்னா, நீங்க அந்த பிம்பங்கள் குறையும் போது, அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதை திருப்பி 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 மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று திருப்பியா இவர்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எந்த விதமான கேள்வி எடுக்கோ, எந்த விதமான விமர்சனங்கள் வரும்போது அவர்கள் அதை ஒன்று நீங்க புறமுதுக்கிறார்கள், அல்லது பதில் சொல்லாமல் தயங்குகிறார்கள், அல்லது நீங்க முற்றிலும் அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டான்ஜென்ஷியலா வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்ப இதெல்லாமே நீங்க கட்சியும் பாஜக என்ற கட்சியும் நீங்க மோடி என்ற பிரதமரும் இதுல ஏற்படக்கூடிய அவருடைய மீடியா மேனேஜர்ஸும் இதை செய்யக்கூடிய ஒரு அம்சங்களா நம்ம பார்க்கிறோம். இது இதுக்கு அப்பாற்பட்டு கவர்னன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த கவர்னன்ஸ் என்ன நடக்குதுன்னா, நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் இதை அடிப்படையை ஒட்டித்தான் நம்ம அரசாங்கம் என்பது அந்த யதார்த்தத்தை சார்ந்துதான் இருக்கு. அதை மட்டும் தான் செய்ய முடியும். இப்ப நீங்க என்ன சிக்கல்னா, அதை மட்டுமே சொல்ல முடியுமா அப்படின்னா, அதை மட்டுமே சொன்னா நீங்க ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று. ஏன்னா நீங்க எந்த அரசாங்கத்தையுமே ஒரு பெரிய அளவுல நீங்க ஒழுங்குபடுத்தும் போது ஏற்படக்கூடிய சிக்கல் இது. ஒன்று. இரண்டாவது என்ன முக்கியமான செய்தினா, இவ்வளவு பெரிய தேசத்துல நீங்க மாநில அரசுகளையும் வைத்துக்கொண்டு மத்திய அரசில் செய்ய வேண்டிய திட்டங்களும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான திட்டங்களா இருக்கும் பொழுது அதை முன்னிலைப்படுத்தி அதை புஷ் பண்றது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய காரியம். அது நீங்க இந்த காலகட்டத்துக்குள்ள நான் செஞ்சிருவேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பேசினதுக்கும் இன்றைக்கும் அதுக்கு யதார்த்தத்தை அவரே புரிந்து அரசா இருந்தாலும் அந்த விளம்பரங்கள் அந்த நிர்பந்தங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேச முடியல. அரசா இருந்தாலும் அந்த நிர்பந்தங்கள் இருக்கு. மக்கள்கிட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த நிர்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.